தொப்பையில் பிறந்தவில்லை செல்லப்பிள்ளை அவகரப்பன் கருப்பா. ஆமா. சீதாதேவி வளர்த்த மகன் ஆருண்ய வனத்திலே காவல் தெய்வமாக ஆமா பரிகுருகி பிறந்ததாலே சரி காவற்கார தெய்வமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா எங்க அப்பன் கருப்பசாமி கருப்பசாமி ஆமா. அதாவது என்ன இந்த லட்சுமூடிலே வந்து அமர்ந்ததாலே ஆமா அவருக்கு லட்சுமூட்டி கருப்பசாமி என்ற பேரோ நாமத்தோடு சரி இங்க வந்து அமர்ந்திருக்கிறார். ஆமா அவருக்கு இன்றைக்கு கொடைவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்மா. ஆமா காலையில ஆமா குற்றால தீர்த்தம் பால் குடம்னா ஆமா சாயங்காலம் பாருங்க அக்கினி சட்டி அக்கினி காவடி 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 அக்கினி காவடி. கருப்பசாமி வந்து பிறக்கணும்னா முதல்ல ராமாயணத்துல ராமர் வந்து பிறக்கணும். அவர் பிறநாட்ட எங்க அப்பன் காவக்கார கருப்பசாமி லட்சுமூட்டு கருப்பன் வந்து பிறக்க முடியும். ஆகையாலே முதல்ல ராமாயணத்திலே ராமலித்திர புகழை நாமல் பாடப்போகிறோம். என்ன நாட்டிலே நல்ல நாடே காவலர்கள் புகழும் நாடு ஓடமாலை பொழியும் நாடு பொழிந்ததென்னை விஸ்வ நாடு மாறி மலை பொழியோ நான் விளையோ ஆயிரந்த விளையா அகிலந்த விரைத்தா மருத்துவர அடைக்கல தங்கோடி நீர்வளம் நாட்டிலையும் நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு. ஆமா கோடமலை பொழிய நாடு குளிர்ந்ததென்று வீசும் நாடு. ஆமாண்ணே மாதம் மும்மாறி மழை பொழியும் வருஷம் முப்போதும் நான் விளையும். ஆமா மாதம் மும்மாறி மழை பொழிந்து வருஷம் ஒன்று போகு விளைந்து மானிருந்து தோகை விரித்தாடும். ஆமா மானிருந்து விளையாடும் மயிலிருந்து தோகை விரித்தாடும். ஆமாப்பா தேனிருந்து தென் சொரியும். ஆமா நீர்வளமும் நிலவளமும் செழித்தோங்கி இருக்கக்கூடிய நாடு. அதாவது எருதும் அது புலியும் ஒன்னா விளையாடுமா நீர்த்துறையில். ஆமா ஆமா என்ன எலியும் பூனையும் ஒன்னா விளையாடும் தண்ணி குடிப்பாங்க. எரும மாடும் புலியும் ஒன்னா தண்ணி குடிக்கும். அதுக்குதான் எருதுன்னு. அப்படியா அப்பதான் ரெண்டு பேரும் பாசமா இருந்தாவோ பாசம் இல்ல அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. அப்படி இருந்திருக்காங்க. ஆமா இப்ப நம்மளுக்கு ஒற்றுமை இருக்க மாட்டாங்க. இப்போ உனக்கும் உன நம்பிக்கையும் ஒற்றுமை இல்ல பிற அடுத்தவங்களை சொல்லி என்ன முடியும். அதாவது நீர்வளமும் நிலவளமும் செழித்தோங்கி இருந்ததை விட நாட்டு மக்களும் ரொம்ப ஒற்றுமையாகவே இருந்தார்கள். நாட்டு மக்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஆமா யாரும் கல்வியிலே குறைந்தவர்கள் எல்லாம் எல்லாருமே கல்வி சக்கரவர்த்தியாகவே இருந்தார். அது மட்டும் இல்லாம ஒருவருக்கு ஒருவர் எதிரிகள் கிடையாது. அதுபோல ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்தவர்களும் இல்லை உயர்ந்தவர்களும் இல்லை கிடையாது. ஆமா அப்பேற்பட்ட நாடு அந்த அயோத்தி மாநகரம். அந்த அயோத்தி மாநகரத்தில் அவ்வளவு ஒற்றுமையாக சீரும் சிறப்புமாக நீர்வளத்தோடு நிலவளத்தோடும் மக்கள் செழிப்போடும் எந்த குறவும் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. நீதியோடும் நேர்மையோடும் தேவதாட்சியத்தோடும் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? என்ன மன்னவனும் தேவியோமா மன்னவேனும் தேவியோமா அவச்சுடனே ஆண்டு வாரா கொண்டவேனும் தேவியோமா பொன்னமுடனே ஆண்டு வாரா ஆளனும் தேவியோமா ஆளனோ அழகுடனே ஆண்டு வாரா
மூன்று பேரும் இன்றுதானே ஆண்டு வாரா ஆண்டவர் நாளையில தசரத மன்னனுக்கு ஏழரை கோபுரம் மண்டபம் அங்கர கட்ட மாளிகை யானை கேட்ட ஜாமடியா வசந்திரிக்க மண்டபமா குதிரை கட்ட தாழ்வனமா சாமடியா மண்ணிடி அமிரதானியா மற்றுமுள்ள சேனைகளால் மற்றுமுள்ள சேனைகளால் தசரத மன்னனும் அவனுடைய மனைவிமார்கள் மூன்று பேர்கள். ஆமா, மூன்று பேரை யார் தெரியுமா? கோசலை, கையேசி, குணமுல்லை, சுமித்ரா தேவி. ஆமா, மூன்று மனைவிமார்களோடு தசரத மன்னன் அயோத்தி நகரத்தை நீதியோடும் நேர்மையோடும் தெய்வ ராட்சியத்தோடு மக்கள் நாட்டு மக்கள் எல்லாம் தன் உயிர் போல நாட்டு மக்கள் எல்லாம் தன் பிள்ளைகள் போல தன் உயிர் போல பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. ஆமா ஆமா, அப்படி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி சூரிய குலத்திலே பிறந்தவர். ஆமாப்பா, பரம்பரை பரம்பரையாக 54வது தலைமுறையாக அந்த சூரிய குலத்தில் பிறந்த தசரத சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டு இருக்கிறார். யாருக்கு எந்த பாதகமும் கிடையாதம்மா. ஆமா, அசையாத மணியும் கட்டி ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி ஆறில் ஒரு கடமைனா மத்திய சொல்ல மாத்தீல 6 பங்குக்கு விளைஞ்சதுன்னா 1 பங்கு அரசாங்கத்துக்கு 5 பங்கு மக்களுக்கு. அசையாத மணியும் கட்டினா ஆராய்ச்சி மணி நாட்டு மக்களுக்கு என்ன இல்லைங்கிறத மன்னனை நேரடியா பார்க்கணும். அவசர காலம்னு சொன்னா ஆராய்ச்சி மணி அடிச்சா போதுமா? மன்னர் வருவார், இல்லைன்னா மந்திரிகள் வருவார்கள், அமைச்சர் வருவார்கள். என்னன்னு நேரடியா உடனே போயிடும், கேட்க வருவாங்க. அந்த ஆராய்ச்சி மணியும் கெட்டி வாழ்ந்து வருகிறார். அவருடைய ஆட்சி காலத்துல ஆராய்ச்சி மணி அடிக்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை. ஆமாப்பா, அப்படி இல்லை, அதற்கு வேலை வரவில்லை. ஆமா, யாரு எதுவும் இல்லைன்னு கேட்கிற அளவுக்கு வேலை வரல. நான் சின்ன பிள்ளையா இருக்கல திருமலா கோயில ஒரு ஆராய்ச்சி மணி இறந்து பாருங்க, இப்பவும் போட்டிருக்கேங்க. ஆமா, அந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒருக்க டான்னு அடிக்கும். பம்பளிக்கு கேட்கும் அந்த மணி அடிச்சா. இப்ப போற ஆளுலாம் எது தூக்கி அடிக்க சத்தமே கேட்க மாட்டாங்க. முடியல, இப்ப முடியலம்மா. மணிக்கு உயிரிலே அடிக்க ஆளுக்கு உயிரிலே, ஆளு கையில பலம் இல்ல. அத சொல்லு. ஆமா, அப்படியா இருக்கும் பொழுது ஆமா அந்த தசரத மன்னனானவனுக்கு என்ன விதமான குறவுகள் இருக்கிறது தெரியுமா? எப்படி? அனைத்து செல்வங்கள், சொத்து சுகங்கள், பொன் பொருள்கள், மாட மாளிகை, கோட கோபுரம், அனைத்து செல்வங்களும் இருந்தது. ஆமா, அனைத்து செல்வங்கள் இருந்த பொழுதோ ஆமா எல்லா விதமான குறவு தெரியுமா? எப்படி? என்ன நல்ல மன்னனுக்கு தசரத மன்னனுக்கு ஆடுக மாடுக வீடு முன்னுரைக்க பொருள் ஆள குறவும் இல்லை, சுகம் அண்ணனுக்கு பின்னால அயோத்தி நாடாட்சி செய்வது ஆணமில்ல பெண்ணுமில்ல குழந்தையில்ல கவலையா. எல்லாரும் குழந்தை இல்லைன்னா கவலைப்படுவாங்க. ஆமா, ஆனால்
பிள்ளைகளையும் சேர்த்து எல்லாமே நம்ம பிள்ளைங்க. ஆமா, அப்படி என்று வாழும் பொழுதோ ஆமாம்மா தசரத மன்னனானவனுக்கு ஆமோ அந்த பிள்ளை இல்லை என்று சொல்லி வரை ரொம்ப உண்டு அதனை இல்லை என்று சொல்லி மனமறிய நினைக்கலையே தசரத மன்னனாவ ஐயோ திராடவெல்லாம் ஆண்டவர் நாளையே ஒரு நாள் தினமதிய ஒரு நாள் தினமதிய எல்ல எல்ல நடக்கும் எல்ல எல்ல நடக்குதானா அப்பேற்பட்ட தசரத மன்னனுக்கு ஆமா அத்தனை செல்வங்கள் இருந்தாலும் பிள்ளைகளை நினைக்கவே இல்லை பத்தியில. ஆமா ஆமா காலையில எழுந்திருக்க அவருடைய வேலையை பார்க்க நாட்டு செய்திகள் அறிய நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது ஒரு நாள் காலையில அதிகாலையிலே அந்த அரசவையில எழுந்தரித்து தசரத சக்கரவர்த்தி அவருடைய வசந்த மாளிகையில நிலக்கண்ணாடியில முகத்தை பார்த்தார். நில முகத்தை பார்க்கையில காது ஓரமா ரெண்டு செவி முடி நிறைச்சிருந்ததா. வயசாகி போச்சுன்னு நினைக்காரு. நீ நினைப்ப முடி நிறைச்சிருச்சுன்னா வயசாகி போச்சு அவர் நினைக்காரு. ஆமா இப்ப எல்லாம் பிறந்த பிள்ளைகளுக்கே முடி நிறைச்சுக்கிட்டு தான் வருது. ஆமா ஆமா இலை நிற அதாவது அவர் என்ன நினைச்சாரா இந்த நரமுடி என்ன உணர்த்துச்சா ஏ மன்னா தசரதா உனக்கு வயதாகி போய்கொண்டு இருக்கிறது உன்னை போல இந்த நாட்டை ஆளுவதற்கு உனக்கு பின்னால ஒரு குழந்தை இல்லையே. எப்படி தெரிஞ்சது? உன்னை போல இந்த நாட்டை நீதியோடு நேர்மையோடும் ஆள்வதற்கு ஒரே ஒரு குழந்தை இல்லையே. அப்படி என்று சொல்வது போல தசரத சக்கரவர்த்திக்கு மனசுல தோணுச்சு. ஆமா அதனால நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. அதே நேரத்தில் அவராக குருவாக இருக்கக்கூடிய தசரத மன்னனுக்கு குருவாக இருக்கக்கூடிய வசிஷ்ட மகாமுனிவர் வருகிறார். ஆமாப்பா என்ன விதமாக சொல்கிறார் தெரியுமா? அந்த வசிஷ்ட மகாமுனிவர் குருதேவர் வந்து அப்பா மன்னவர் என்று சொல்ல இருப்பதனால் முகமது ஆட்டமாக இருப்பதனால் தானே கேட்ட போது மன்னனாரோ ஐயாவே குருதேவா ஐயனோட வார்த்தையாரோ தானே சொல்லி போட்டு என்ன சொல்லுவாரோ பின்னாலே பின்னாலே ஐயோ தினாரவைத்தான் என்னை போல ஆழ்வதற்கு ஆணுமில்ல பெண்ணுமில்ல ஆணுமில்ல பெண்ணுமில்ல என்று தானே சொல்லுவார். என்ன ஏன் இன்னைக்கு உன்னுடைய முகம் ஆட்டமாக இருக்கிறது? மன்னா வாட்டமாக இருப்பதன் விவரம் என்று கேட்டவுடனே சொல்லுகிறான் தசரத மன்னன். ஐயா எனக்கு பின்னால் என் நாட்டை ஆளுவதற்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அதாவது பேரை எடுக்கிறதுக்கு பிள்ளை இல்லைனாலும் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வேணும். வேணும்ல இப்ப பாருங்க எங்க அண்ணன் பேரு ராமையா. ராமையா நம்ம பேரை சொல்லதுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. ஆனா ராமையா நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் கீழே மக்களை சொல்லிடுவாங்க ராமையாவப்ப அவன் உண்டு வேலை உண்டு மில்லுக்கு போவான் வருவான் சாப்பிட்டு அப்பப்போ வரைத்தவங்க முன்னாடி படுத்து கிடப்பான்னு சொல்லுவாங்க. காவலுக்கு வடக்கத்தியால காவலுக்கு இவன் இருக்காரா முழுங்கு முழுங்கு
அதே போல அவன் மகனை சொல்லணும்னா ஏ ராமையா மகனாப்பா நல்ல பையன்பா, அவனுக்கு பிறந்திருக்கான் போது சூப்பர் பையன் சொல்லணும். அப்படி சொல்லறதுக்கு இல்லைனாலும் அவன் மகனா அவன் ஒரு பையன் இவன் ஒரு பையன், அவன் ரெண்டு பேரை பத்தியே பேசாத, தாப்பனும் மோனையும் பேசாத அப்படின்னு சொல்லவே கூடாது. நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கிறாப்புல இருக்கும். நம்ம எடுத்துறேன் 3 கூட எடுத்துட்டேன், இதோட அதுக்கப்புறம் எடுத்துரு. ஆகையால எனக்கு பின்னாடி நாட்டை ஆழ்வதற்கு எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை மன்னா என்று சொல்ல தசரதன் இடத்திலே வந்து என விதமாக சொல்கிறார் தெரியுமா? எப்ப வரும் அப்பா தசரதன், வரும் அப்பா தசரதன் சொல்ல சொல்லிக்கோண்டு சொல்லுவார் இல்லை என்று சொல்லி ஐயா சொன்னாங்க உங்களோட உங்களோட ஜாதகத்தை பார்க்க வேணும் என்று சொல்லி சொல்லக்கூடிய வேலையில் தசரத மன்னர் அவருடைய ஜாதகத்தை மனைவிமாக ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுப்பார். கொண்டு வந்து கொடுத்த ஏவண்ணா தசரதா என்ன உனக்கு குழந்தை கிடையாது சொன்னது யாரப்பா? யாரப்பா சொன்னா? உன்னுடைய ஜாதகத்தையும் உன் மனைவிமாக ஜாதகத்தையும் கொண்டு வந்து குடி என்று சொல்ல. ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? என்ன ஜாதகத்தை பார்ப்பாங்க? ஜாதகத்தை பார்ப்பாங்க. ஆமா, ஜாதகத்துல என்ன பார்ப்பாங்க? பஞ்சாயத்துல என்ன இருக்கு ஏற்றது பார்ப்பாங்க. ஆமாண்ணே, பிள்ளை இருக்கா ஜாதகத்துல பஞ்சாங்கம் பார்ப்பாங்க. ஆமா, பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு பார்ப்பாங்க. உன்னை கொண்டு போய் விடணும். என்ன செய்வாங்க? ஜாதகத்துல பஞ்சாங்கம் பார்க்க. ஆமாப்பா. அதனால தசரத மன்னனானவனுக்கு அவர் குழந்தை இருக்கா இல்லையா என்று பலாபலன்களை போட்டு பார்க்கிறார். சோதி போட்டு பார்க்காங்க. ஆமா, அதுலயும் ஜோசியம் போட்டு பார்க்க. சோதி பரட்டி சோதி பரட்டி பார்க்காரு. ஆமா, என்னத்தையும் ஒண்ணு பார்த்தாரு. ஆமா, அது பலாபலங்களை பார்க்கும் பொழுது வாரும் அப்பா மன்ன வர்ற, வாரும் அப்பா மன்ன வர்ற மன்னனுக்கு 4 நல்ல மைந்தர்கள் தாய் நலமுடன் இருக்கிறப்பாய் என்றுதானே சொன்னாவோ தசரத மன்னனாக ஆரமையா குருதேவா ஆரமையா ஆட்டவென்று சொன்னாங்க. மன்னா தசரத சக்கரவர்த்தி, உனக்கு 4 மைந்தர்கள் இருக்கிறார். 1 இல்ல 2 இல்ல 4 மைந்தர்கள், 4 ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்ல. அப்ப நான் தசரத சொல்கிற 4 ஆண் குழந்தைகள் இருக்கு என்று சொல்லிருக்கீங்க. எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஒரு பிள்ளையே இல்லையே, 4 பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அண்ணா உலகத்தை அட்டுழியம் செய்து கொண்டு இருக்கிறான் பார்த்தியா ராமணேஸ்வரர். அரக்கர் குலத்துக்கு அதிபதியாக இருந்து அவன் இருந்து இங்க அரசாட்சி செய்து உலகையுமே ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கா. அவனை அழிப்பதற்காக என் பெருமாள் கோபாலை கல்லனிடத்திலே வந்து பரமாத்மாவிடத்திலே தேவாதி தேவர்கள் அனைவருமே முறையிடுறாங்க. அப்ப ராமணேஸ்வரன் அழியும் காலத்தை எடுத்து பார்த்தார்கள். ஆமா, அவன் அழியும் காலம் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கு. ஆனா அவன் அட்டுழியே எங்களால தாங்க முடியாது. அதனால நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? அவனை அழிப்பதற்காக என் பெருமாள் வந்து
அயோத்தி மாநகரத்திலே தசரத மன்னனுக்கு ஆமா அந்த ராமனாக வந்து பிறப்பா அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் மறைந்து வாழ்ந்து வர வேண்டும் என்று சொல்லி அங்கே சொன்னார்கள். ஆமா தெய்வலோகத்தில். ஆமா ஐயா. அப்படின்னா வானரப்படைகளாக தேவாதி தேவர்கள் எல்லாம் வருகிறாங்க. இந்த தெய்வலோக பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? என்னவா பண்ணாங்க? பச்சி பறவைகளாகவே பிறக்க வேண்டும். சரி எப்படிப்பா? பச்சை பறவைகள் பச்சி பறவைகளாக அவர்கள் பிறந்து வானகத்திலே கானகத்திலே அவர்கள் வாழ வேண்டும். ஆமா, இந்த ராமராக வந்து என் பெருமாள் பிறப்பார் என்று சொன்னார் அல்லவா? என் பெருமான் கிருஷ்ணனானவர் ராமராகவும், அதே போல அவருடைய படுத்திருக்கும் ஆதிசேஷன் என்ற வாம்பை இளைய பெருமாள் லட்சுமணராகவும், கையில் இருக்கும் சங்கும் சக்கரமும் பரதன் சத்துருக்காரனாகவே வந்து பிறப்பார். அப்படி என்று சொல்லி இருந்தது. ஆனா நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் அண்ணா. நீ புண்ணியம் செய்ததினாலே உனக்கு குழந்தை பிறக்க சட்டம் இல்லை. பாவமும் கொஞ்சம் சேர்ந்து செய்யணும். அது உண்மைதான். ஆமா பாவமும் செஞ்சாதான் உலகத்துல ரொம்ப நாள் வாழலாம். ரொம்ப நல்லவங்களும் வேற இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டவங்களும் வேற இருக்கக்கூடாது. அது உண்மைதான். ஆகையால 1000 மத யானைகளை வதம் முடித்து அதற்கு பின்னால் வந்து புத்திரகேசி ஆகுவது நீ நடத்தினையானால் உனக்கு குழந்தை வந்து பிறக்கும் என்று சொன்ன உடனே விதமாக வருகிறார் தெரியுமா? இல்லை ஆட்டமில்லை சம்மதித்து ஆட்டமில்லை சம்மதித்து இல்லை என்ன செய்யவா 1000 யானைகளை முடிக்க வேணும் என்று மன்னவர் வனமான வனமதில வந்துதானே நோடி விளையாடுகிறார். நடந்தோடி விளையாடுகிறார். ஆமாப்பா, சாமி 5 நல்ல வயதாச்சு அறிவுணரும் பிள்ளையானா புருபுத்திர பாலனே 5 வயதில் அறிவு பள்ளி தான் படி பள்ளியில தான் சேராது படியதோடு பாடமெல்லாம் படித்த வாரணையும் வந்தார் எழுத்து எல்லாம் எழுதி மாவம் படிக்கான படித்தவார நாளையே உலகத்த வாழகனோ 16 வயது 16 மலகளையோ கண்டுவாரோ மகனுக்கு நல்ல ஆளு, நல்ல மொத்த வீட்டு பிள்ளை இல்லையா, ஒரு பிள்ளை நல்ல ஆள் அழகா இருக்கா. வயது வந்து விட்டது. ஆமா, பார்த்தால் இளங்காமுனியுடைய மனைவியில இளங்கை பெண்ணானவை. என்னங்க, நம்ம மகனுக்கு நம்ம கண்ணுள்ள போதே கல்யாணம் முடித்து கண்குளிர பார்க்க வேண்டும். ஆமா, அப்படி என்று சொல்லி மகனுடைய அழகத்துக்கு தகுந்தார் போல அதான் சொல்லியிருக்காங்க. 32 லட்சணமும் பொருந்தி இருக்கணும்ல. என்ன பண்ணுகிறேன், தன் மகனுக்கு அழகுள்ள பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்படி என்று நினைத்து அவனுக்கு சித்திரவதி என்ற பெண்ணை பார்த்து பேசி திருமணம் முடித்து வைத்து அவர் இந்த விதமாக இருக்கிறார்கள் தெரியுமா? இல்லை நாளும் ஒரு மேனியமா ஒரு மேனியமா ஒரு வண்ணமோ ஒரு வளர்ந்து அப்படியே நாளையே இந்த பேரும் ஒன்று கூடி வெள்ளி பெண்ணமானோ பாலகனோ
அரமனைக்கு வந்த போது அவளுடைய அரமனையில் என்ன என்ன நடக்குதா வெண்ணுமா மாமன மாமியாரோ கல்யாணம் முடிச்சு வந்த மறுநாள்ல இருந்து சித்திரவெள்ளி பெண்ணானவா முத்தத்துல கால வைக்க மாமியார மாமனாரும் மூளையில போய் உட்காருதாங்க. ஆமா வயசாகி போச்சா? வயசாகி போகல. ஆமா அதாவது இவ வந்த நேரம் மூத்தது அதாவது பிறஞ்சது செவ்வாதோஷம், மூத்தது மூல நட்சத்திரம். மாமனுக்கும் மாமியாருக்கும் ஆகாத நட்சத்திரம். பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் மூணு நட்சத்திரமும் செவ்வாதோஷமும் ஆகாது. இவ வந்த நேரம் சித்திரவெளி முத்தத்துல கால வைக்க, மாமனார் மாமியா மூளையில குத்த வைக்க. ஆமா காது கேட்கும் கண்ணும் தெரியாம போச்சு. கண்ணும் தெரியாது. கண்ணு நாளுக்கு நாள் பார்வை மங்கிக் கொண்டு இறைக்கிறதல்லவா. அப்ப சித்திரவெள்ளி பெண்ணானவா எல்லா விதமாக சொல்லுகிறாள் தெரியுமா? நாளுக்கு நாளாக சித்திரவெள்ளி பெண்ணாவதால் மாமனாரு மாமியார நலமுடனே பார்க்கக்கூடிய வேலையில என்ன என்ன சொல்லுவாரா ஆரியம்மா சித்திரவெள்ளி என்னுடைய வார்த்தைக்கு என் தாயும் தகப்பனுக்கும் கண்ணு தெரியாம சொல்லம்மா. அதனால இனிமேல் அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியாது. கண்ணு தெரியாம போன பிறகு என்ன பண்ண முடியும்? ஒண்ணு செய்ய முடியாதம்மா. அதனால என்னுடைய அப்பாவும் அம்மாவும் உன்னுடைய பொறுப்பு. சித்திரவெள்ளி வெள்ளானவழி என்ன சொல்லுகிறார்? என்னங்க நீங்க பாட்டுல வேலையை பார்த்துட்டு போங்க. பாலகனானவர் இல்ல விதமாக வருகிறார் தெரியுமா? இணையத்தவன் சம்மாரித்து சம்மாரித்து என்ன என்ன செய்தாரோ நல்ல ஒரு புத்திரனோ ஆயோ நகப்பனையோ சித்திரவெள்ளி இடமதில ஒப்படைத்து நாளும் கலியுறையா கலியக்கூடிய வேலையே சித்திரவெள்ளி வெள்ளவனோ மாமனார மாமியார கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தா பாரு. என்ன செய்யவாரா மாமியால கண்ணுக்குள்ள வச்சுதாங்க பார்க்கக்கூடிய வேலையே தினத்திலே வந்து மாமனாரு மாமியாரையும் காணவில்லை என்று சித்திரவெள்ளி என்னமா ரொம்ப நாளா மாமனாரையும் மாமியாரையும் வெளியில ஆளே காணோம். அது ஏன் கேட்க? நான் என்னைக்கு வந்தனோ ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணல் தெரியாம போச்சு, வீட்டை விட்டு வெளியில வராம உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே ஆளை காட்டு பாப்போம்னு வீட்டுக்குள்ள வந்து பக்கத்து வீட்டுக்காரி பார்த்தா பாருங்க. என்ன ஆளு வயசானாலும் கண்ணும் தெரியாம இருந்தாலும் கட்ட விடலை. ஆமா கட்ட விடலை. கட்ட நல்ல வாட்டம் சாட்டமா அப்படியே இருக்கு. ஆமா இருக்கு. அப்ப நான் சொல்லுதான் அடியே சித்திரவெள்ளி வயசான காலத்துல இது ரெண்டுக்கும் இப்படி உடம்ப தேத்தி இப்படி ஆக்கி வச்சேன்னா நாளைக்கு உனக்கும் பிள்ளை குட்டின்னு ஒண்ணு ஆச்சுன்னா உனக்கு யாரு இருக்கா? உன் பிள்ளைகளுக்கு யாரு கொடுப்பா? இது இந்த கிளறி இருந்து நம்ம என்ன பண்ண போகுது? ஆமா போனா போயிட்டு போகுது. அப்பன்னு சொல்லுதா நான் என்ன பண்ண முடியும்? அப்ப நான் சொன்னா பாருங்க, நான் சொல்வது போல செய்யி. 3 நேரம் கொடுக்க சாப்பாடு 2 நேரம் கொடு.
2 நேரம் கொடுக்கறத கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நேரமா கொடு. ஆமா, அந்த ஒரு நேரம் கொடுக்கிற சாப்பாடு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரியுமா, இந்த ஆண்டு மாறின கேப்ப இருக்கு பத்தியா, ஒச்சு போன கேப்ப, களமாறின கேப்ப வருஷம் கழிஞ்சு ஒச்சு போய் வண்டு விழுந்து போய் இருக்கும். அதை நல்ல 1-2 உடைச்சு அதையும் வெந்து வேகாமலும் காய்ச்சி உடைஞ்ச மண் ஓட்டுல ஊத்தி அவங்களுக்கு கொடு. ஏன் தெரியுமா, நாளைக்கு ரொம்ப நாள் கழிச்சு போறது சீக்கிரமா முன்னும் முன்னமா போய் சேரட்டும். ஆமா, நீரும் புருஷனும் பிள்ளைகளும் நிம்மதியாவது இருப்பீங்க. சரி, அது இருக்கட்டும். என் வீட்டுக்காரரு கேட்டா என்ன பதில் சொல்ல? அதே நேரத்துல இந்த கிழவனும் கிழமையும் என்ன கூட கொடுக்கறது கேட்டா என்ன சொல்ல? அப்ப நான் சொன்னா பாருங்க, மழை வெளிகளை பயிர் விலைகளை பஞ்சமா இருக்குது, பண்டபாத்திரத்தை வித்துதான் நாங்க நம்ம 4 பேரும் சாப்பிடுதோம். ஒரு மனுஷன் உழைச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒரு வார்த்தையை போட்டு அப்படியே தாய் தகப்பன் 2 பேரும் மனசு இலகிரும் குடுக்கதை குடிச்சிட்டு இருந்தவாங்க, சீக்கிரம் இடத்த காலி பண்ணிடுவாங்க. அவெல்லாம் மருமவா. ஆகையால அதே போல இவள் என்ன சொன்னா தெரியுமா, சரி அது இருக்கட்டும், பூனை காய்ச்சி கொடுத்துருவேன், கேட்டா அப்படி பதில் சொல்லிடுவேன். இந்த மனுஷன் போய் சோத்து பானையை திறந்து பார்த்தா நான் என்ன சொல்ல? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நேர வேளாறு வீட்டுக்கு போ, பானை 1 தட்டு 2 செய்ய சொல்லு. மேத்தட்டுல உனக்கும் புருஷனுக்கும் நெல்லுச்சோரை போட்டு சோறு பொங்கிக்க, அரிசியை போட்டு. ஆமா, அது கீத்தட்டுல கூளை காய்ச்சி வச்சுக்கோ. ஆட்டு வெள்ளி சம்மதித்து அந்த சித்திரவெள்ளி பெண்ணானவ விதமாக செய்து வருகிறாள் தெரியுமா. இனி ஆட்டு வெள்ளி சம்மதித்து சித்திரவெள்ளி பெண்ணாவாரோ என்ன செய்வாரோ, வேளாருட வீடியில் ஆன 1 செஞ்சு வருவார். மாமியார் காட்சி ஊத்துறாரோ, காட்சி ஊட்டும் போது நாளுக்கு நாளாக என்ன வரும்? சித்திரை மாசம் நைனார் நோம்பு விசேஷமான நாள். ஆமா, 21 ககை கறி வகை வைத்து நெல்லிக்காய், ஊறுகாய், மாங்காய், வேப்பம்பூ பச்சடி எல்லாம் வச்சு சாப்பிடணும். இன்னைக்கு கீரை வகைகள் எல்லாம் வச்சு சாப்பிடணும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலன்னா சித்திரமுத்திர நேரம் செக்கில் ஓட்டு ஆட்டிடுவாரோ. நைனாரம் ஒன்று சித்ரா பௌர்ணமி நைனாரம் அன்னைக்கு முத நாள் என்ன விதமாக சொல்கிறான் தெரியுமா, மாடி அம்மா சித்திரவல்லி, ஆடி அம்மா சித்திரவல்லி, பாட்டு என்று சொல்ல கேளு. நாளை காலையில தாயும் தகப்பனையும் என்னைத்து குளிக்க வைத்து என்னுடைய கையால சாதத்தையும் படைக்கணும். அம்மாவுக்கு அப்பாவையும் சாதத்தையும் ஊட்ட போறேன் என்றுதான் சொல்லிக்கொண்டு சுரகுத்திரன் சொன்ன போது என்ன செய்யுவாரா, ஓட்டாவும் வீட்டுக்காரி வந்து கூப்பிடுதா. ஆமா, எக்கா எக்கா எக்கா, என்ன 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 இன்னைக்கு என் புருஷனுக்கு உண்மை தெரிய போகுது. ஆமா, என் தாலி அத்து பட்டம் போறா மனுஷன், எனக்கு ஆபத்து வருது. இன்னைக்கு ஆபத்து புருஷனுக்கு உண்மை தெரிஞ்சுதானா அடிச்சு விரட்டிடுவான்ல மனுஷன், வீட்டுல இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா, காய்ச்சி ஊத்துற விவரம் தெரிஞ்சு போயிருமே, விடுஞ்சதுன்னா தெரிஞ்சிருமா. ஆமா, என்ன சொல்லுதா, என்ன சொல்றா, நாளைக்கு காலையில சித்திரபுத்திரன் ஐநாரும் அல்லவா. ஆமாம்மா, என்ன நேற்று குளிக்க வைக்க சொல்லி இருக்கிறார். ஆமோ, அவ
அவர் கையால இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு ஊட்ட போறாரு. சாப்பாடு ஊட்டணுமா நான் சாப்பாடு கொடுத்தோம்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஏ சித்திரவல்லி என்னம்மா ஏண்டி கவலைப்படுத? கவலைப்படாத. அவன் வர்றதுக்கு முன்னாடி ஆமா எண்ணெயை வச்சு பச்சை தண்ணியில குளிக்க வை. எப்போதும் போல கூளை காய்ச்சி ஊத்திட்டு வாழை இலையில தலைவாசல்ல நல்ல நெய்ய தடவி வாசல்ல போட்டுரு. சரி ஆமா வாசல்ல போட்டுரு. வந்து கேட்டா அவங்க இப்பதான் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு தூங்குறாங்கன்னு சொல்லு. அம்மாவும் அப்பாவும் அப்படியே நான் சோறு ஊட்டி படுக்க போட்டு அப்படின்னு சொல்லு. இது சொல்ல தெரியாம இருக்க விளக்குற பிள்ளைக்கு பிச்சை பூ நெஞ்சா உனக்கு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தானே இருக்கு. ஏன்பா பயப்படுத? கையாரம் வந்து பாத்திர கூடாதுல்ல. சித்திரவல்லி பெண்ணானவர்கள் அப்படி செய்து முடித்தால் பாருங்க, எண்ணெய தடவி நெய்ய தடவி போட்ட. ஆமா உடனே என்ன குருபத்திரன் வந்தான், தாயின் நகப்பனையும் பார்த்தான். அடியே சித்திரவல்லி இந்த பாரடி, எவ்வளவுதான் நீ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தாலும் என் கையால அவங்களுக்கு ஊட்டணும். ஆமா அவங்களை கூட்டிட்டு வான்னு தாயின் நகப்பனையும் கூட்டு வந்து வலது பக்கம் இடது பக்கம் உட்கார வச்சு இலைய போட சொல்லுதான். இவாளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஓடல இல்லப்போ ஓடல, பதட்டம். என்ன செய்ய போறோம்னு தெரியல. உடனே பார்த்தா இலைய தலைமாத்தி போடுதா, தண்ணி நொழிக்காம உப்ப வைக்கிற. ஏன் இப்படி பதறுது இன்னைக்கு? என்ன ஒண்ணு இல்லைங்க, பதறாதம்மா. ரொம்ப நாள் ஆச்சு பாத்தீங்களா நீங்க 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டு, அதனால கைகால இன்னைக்கு எனக்கு ஓட மாட்டேங்குது. இருக்கையில இந்த இளங்காமுனையில இளைஞர் பெண் அவதான் ஆமா சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னமா 2 பேரும் இப்படி கையை ஏந்துறாங்க. ஏன் கையை ஏந்துறீங்க? நேத்து கொடுத்த கலையத்தை காங்கலையா? கலையம்மா எப்பமா தலைவாழை இலை போட்டு 21 வகை கறி வைத்து சாதம் படைச்சிருக்கேன். நீங்க என்ன இலைய காணுமீங்க? இல்ல மகனே அப்படின்னு சொல்லையிலே, நேற்று வரைக்கும் உன்னுடைய மனைவியானவ ஆமா உடஞ்ச ஓட்டல் தானப்பா கூளை காய்ச்சி கொடுத்தா. அதனால எப்போதும் போல நான் உனக்கு ஓட தேடுறோம்னு சொன்னா பாருங்க. நடந்த விவரத்தை அறிந்த உடனே தாயின் தகப்பனையின் நாய் போல மதிக்காம இருந்ததினால அந்த சித்திரவல்லி நாயாக பிறக்க கடவுளின் சாபத்தை கொடுத்து அவரை கொடுத்துட்டு தாயின் தகப்பனை எடுத்து இல விதமாக வருகிறான் தெரியுமா? என்னை ஆட்டம் என்ன சம்பாதி
பாத்திரம் கழுவி அந்த சுரக்குடுக்கையிலே தண்ணி கோதி கொண்டு இருக்கா. அந்த தண்ணி கோதையில ஆமா அது ஒரு மாதிரி குடுகுடுன்னு சத்தம் கேட்டது பாத்தீங்களா? ஆமா சத்தம் கேக்கு. தசரத மன்னன் ஒரு யானைக்காண்டி ஒளிகட்டி இருந்தவர் யானை தண்ணி குடிக்குது என்று அன்பை விட்டார். குடுகுடுன்னு சத்தம் கேட்டா யானைதான் வந்திருக்கு நினைச்சு அன்பை விட்டதனை குருகுத்தன் மாறுவிலை பட்டு அவன் அம்மா என்று அலறி விழுந்தா. அதனை ஓடி வந்து பார்த்தார். என்ன நாமல் பானம் போட்டது யானைக்கல்லவா? ஆமா விழுந்து கிடப்பது மனிதன் அல்லவா? சரி, அதை அறிந்து தசரத மன்னன் ஆமா அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய ஈவகரியெல்லாம் செய்து முடித்து சொன்னா என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த இடத்துல மரக்கிளையில வச்சிருக்கிறேன், தண்ணி கொண்டு போய் கொடுத்துருங்க ஐயா. அவன் தண்ணீர் கொண்டு வந்து அப்பா அம்மான்னு தூக்கி ஆமா தண்ணியை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடித்தவனே கேட்கிறாங்க, என்ன கேட்க? என்னுடைய மகன் குருபுத்திரனை எங்கே எங்கன்னு கேட்க. நடந்த விவரத்தை சொன்னார் அல்லவா? ஆமா. ஏ அப்பா தசரத சக்கரவர்த்தி, என்ன எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து எங்களுக்கு கடைசியில உதவாம போனது போல, ஆமா 4 மைந்தர்கள் பிறந்தாலும் எனக்கு 4 மைந்தர்களும் உனக்கு உதவ மாட்டா. அப்படி அந்த சாபம் கொடுத்து அவர்கள் உயிர் பிரிந்தது. அவர்களுக்கும் மகனாக இருந்த அத்தனை காரியங்களையும் செய்து முடித்து அயோத்திமா நகரத்திலே வந்து ஆமா புத்திரகேசி யாகம் நடத்தினார். புத்திரகேசி யாகத்திலே ஒரு பூதமானது வந்து தேவாமிரத்தை கொடுக்க மனைவிமார்களுக்கு சரியாக பங்கிட்டு கொடுத்தான் தசரத மன்னன். ஆமா முதல் மனைவிக்கு ஒரு பங்கு, கையேசிக்கு ஒரு பங்கு, கோசலையாளுக்கு ஒரு பங்கு, சுமத்ரா தேவிக்கு மத்தரை 2 பங்கு. பங்குபடி முதல்ல கொடுத்துட்டு மீதம் உள்ளதை வலித்தெடுத்து 3வது மனைவிக்கு கொடுத்தார். அன்று முதல் குளிமரண்டே அதே மாதம் சோழாகி அந்த எண்ணெய் 3 பேரை என விதமாக இருக்கிறார்கள். எப்படி அன்று முதல் குளிமரண்டார் அதே மாதம் சோழானார் சுமத்ரா தேவி ஒரு போல 3
மனைவிமார்களும் ஆமா 10 மாதம் 300 நாளும் ஒற்றுமற்றிருக்க 10வது மாசத்திலே ஆமா 13 கர்ப்பத்திலே ஆமாம்மா அவ படுத்தா மறைக்க மாட்டா வாழ்வோண்டா தூங்க மாட்டா ஆட்டா அப்படியாக இருக்கையிலே ஆமா நல்லதொரு கிழமையிலே ஆமோ மனைவிமார்கள் 3 பேர்களுக்கும் ஆமாம்மா அடிக்கடியாக வயருளைந்து ஆமோ குழந்தைகளானது வந்து ஆமா அந்த ராமபிரான் எப்படி பிறந்தார் தெரியுமா எப்படி அடிக்கடியாக வயருளைந்து ஆமாம்மா அடிக்கடியா வயருளைந்து வயருளைந்து ஒரே ஆண் குழந்தை பிறந்திடுமா அதற்கு அடுத்து 3வது மனைவி சுமத்ரா தேவிக்கு 2 ஆண் குழந்தை செல்ல பொண்டாட்டி அவதான் கடைக்குட்டி தசரத மன்னனுக்கு மனைவிமார்கள் 3 பேரை 4 குழந்தைகளை பெற்றெடுக்க கொப்பை கொடியெடுத்து குலப்பாட்டு சேனைகள் போட்டு கோசலையா பெற்ற மகனுக்கு கோதண்டராமன் என்றும் கைகேசி பெற்ற மகனுக்கு பரதன் என்றும் சுமத்ராதேவி பெற்ற மகனுக்கு லட்சுமணன் சத்திருக்கன் என்று பெயரை கொடுத்து 4 மேனையும் பொழுதோ ஒரு வண்ணமாக வளர்த்து வரும் பொழுது 5 வயதுகளே அறிவு பள்ளிகளை வசிஷ்ட மகாமுனிவர்களிடத்திலே படித்து விளையாடும் பொழுது மந்தார கோணி கிழவியினுடைய கோலை நிமித்து அந்த விஸ்வாமத்திரர் பின்னாலே துஷ்டரை இஷ்ட பரிகாரணம் செய்யும் பொருட்டு வனத்தில் வந்து அரக்கர் குலம் நீர்வெட்ட அழியவே போர் கொடுத்து சண்டையிட்டுக் கொண்டு இருந்தார். அதே நேரத்தில் மிதிலைமா நகரத்திலே ஜனகன் மகளாகப்பட்ட ஜானகி தேவி பெண்ணானவளை சீதாலட்சுமியை திருமணம் செய்து அயோத்திமா நகரத்தை வந்து அமர்ந்திருக்கிறார் ராமரானவர். அது ராமச்சந்திர பூபதி அயோத்திமா நகரத்தில் இருக்கும் பொழுது தசரத மன்னன் அழைத்து சொல்லுகிறார். மந்திரி அழைத்து, மந்திரி என்னுடைய மகள் ராமனுக்கு ராமனை பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும். ஆமா, அப்படி என்று சொல்லி நாட்டு மக்களுக்கு செய்தி அனுப்ப ராமனுக்கு வட்டம் என்ற செய்தி கைகேசிக்கு தெரிந்தது. ஆமா, கைகேசிக்கு யார் மூலமா தெரிகிறது? அந்த கோணை கிழவிகள் மூலமாக தெரிகிறது. அவளுடைய சூழ்ச்சியாலே ராமனுடைய வட்டாபிஷேகம் நிறுத்தப்படுகிறது. அம்மா, உன் மகன் பரதன் இருக்கும் பொழுது மூத்தவள் நீ இருக்கையில இளையவள் மகன் ராமனுக்கு நாமல் வட்டம் சூட்டினவானால் நீ அவளுக்கு என்ன நிக்கணும்? கைகட்டிதான் என்ன பணிவிடை செய்யணும். ஆமா, அதனாலே ராமனுக்கு வெட்டம் நடக்க கூடாது என்று 2 வாக்கு கேளு உன் கணவரிடத்தில். என் மகன் பரதன் ஆடாள வேண்டும், உங்கள் மகன் ராமன் காடாள வேண்டும். 14 வருட வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல்ல இந்த வாக்கை கேட்டார் அல்லவா? அவளும் கொடுக்க முடியாம தசரத சக்கரவர்த்தி மெய்மறந்து விழுந்தார். ஆமா, பெற்றவள் கோசலையாக இருந்தாலும் ராமனை வளர்த்தவள் கைகேசி வந்தாள். ஆகா, நம்முடைய அம்மா இடத்தில் நமக்கு வட்டம் என்று சொல்லையிலே, அப்பா ராமா, உன் அப்பா உன்னை வனவாசம் போக சொல்லி இருக்கிறான், உன் தம்பி பரதன் ஆடாள வேண்டுமா? ஒண்ணுமே சொல்லல. மரபுரி தரித்து வனவாசத்தில் வந்து தந்த தந்தனுக்கு பின்னாலே இளைய பெருமா லட்சுமணரும்
கணவன் இல்லாத நாட்டிலே சீதையும் இருக்க மாட்டேன் என்று வனவாசம் வந்து 14 வருடகாலம் வனவாசம் புரிந்து 11 மாதமாக அந்த ராமனுடைய ராமணேஸ்வரனுடைய அரண்மனையில அசோகா வனத்திலே நாமல் மர அடியதிலே சிறை இருந்தால் சீதை. ஆமா, சீதாலட்சுமி சிறைமீட்டு கொண்டு வந்த அயோத்திமா நகரத்தை மறுபடியும் பட்டாபிஷேகம் சூட்டி அந்த அயோத்திமா நகரத்திலே அரி ராமச்சந்திர பூபதியானவர் சீதையோடு தன் தன்மைமார்களோடு இருந்து பட்டாசம் ஊட்டி மகுடமுடி விரித்து அரசாட்சி செய்யும் பொழுது ராமரின் விதமாக சொல்கிறார் தெரியுமா? ராமச்சந்திர பூபதி ராமச்சந்திர பூபதி செய்ய வனவாசம் போனதால அவளோட நாட்டோட நாட்டில் மக்கள் எல்லாம் ஆமா நான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறேன் பாத்தியா? ஆமா, ராமர் சொல்லுவார். சரி, அரசாட்சி நடக்கிறது பாத்தியா? பாத்தியா இந்த அரசாட்சியே? ஆமா, மக்கள் எல்லாம் பெருமையாக பேசுகிறார்களா? ஆமா, இல்ல என்ன குறைவாக பேசுகிறார்களா? என்னுடைய ஆட்சி காலத்தை அரசாட்சியை பத்தி எப்படி சொல்லுதாங்க? எப்படி குறைவா பேசுறாங்களா புகழ்ந்து பேசுறாங்கன்னு கேட்கணும். அப்படி என்று சொன்ன முறையே தலையாரிமார்கள் ஆட்டம் என்று சம்மதித்தும் என்ன விதமாக வருகிறார்கள் தெரியுமா? என்னை ஆட்டம் என்று சம்மதித்து ஆட்டம் என்று தலையாரி 2 பேரும் நாட்டுக்குள்ள கொடிய வேலையில் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன சொல்லவா? ராமனுட புகழத்தானே ராம ஜெயம் சொல்லுறாரு. ராமனுக்கு ஜெயம் மனவா ராமனுக்கு ஜெய ராம ராம ஜெயம் ராம ஜெயம் பாடவா பாடக்கூடிய வேலை 2 பேரும் சொல்லுகிறார்கள். ஆமா,
எங்கேயுமே குறைவா பேசல போன் தான் பேசுறாங்க. எல்லா பக்கமும் புகழ்ந்து பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆமா அப்படியே சொல்லுவாருங்க பாருங்க. அப்பதான் ராமச்சந்திர பூபதி சொல்லுகிறார். என்ன அப்ப தலையாரிமார்களே, நான் சொன்னதை வர என்னுடைய தம்பிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ மந்திரிமார்களுக்கோ மக்களுக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன நடந்தாலும் நடந்ததை நடந்தபடி உள்ளதை உள்ளபடி என்ன வந்து சொல்லணும். காலையிலே யாரு எழுந்திருக்க முன்னாடி ஆலோசனை கூட்டத்துக்கு நான் வந்துடுவேன். வந்து என்னிடத்தில் சொல்ல வேண்டும். யாரு குறைவாக பேசுகிறார்கள், ஆமா யாரு இழிவாக பேசுகிறார்கள், ஆமாப்பா. அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அயோத்திமா நகரத்திலே மன்னாருடைய வீதியிலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? இனமாட மன்னரான ஆடவண்ணாரான அவர்களுக்கு ஏகப்பட்ட சொத்து சுகம் பொன்பொருள் மாட மாளிகை கோட கோபுரம் ஆடு மாடு அடைக்க வைத்த வீடு பொன்பொருள் பொக்கிசா அத்தனை இருக்கிறது பாரு. இருக்கு என்னப்பா சலவை தொழில் செய்து அவர்களுக்கு தகுந்தார் போல அவங்களுக்கு தகுதியை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆமா, அவங்களால முடிஞ்ச அளவு போதும்ல இருந்தாலும் அவருடைய குலத்தொழிலாகப்பட்ட சலவை தொழிலையும் அவர் விட்டு கொடுக்கல சலவை தொழிலும் எழுது கொண்டு இருக்கிறார். ஆமா, அதே நேரத்தில் என்ன மாடவல்லாருக்கும் ஆடி பிள்ளை வேலுக்கும் ஆமம்மா அத்தனை சொத்து சுகம் பொன் பொருள் பொக்கிசங்கள் இருந்த பொழுதும் சில விதமான ஒரு புறம் இருக்கிறது தெரியுமா? என்னம்மா என்ன மன்னரும் மனையேறோ
பிள்ளை இல்லைங்கிற குறவுதான். பிள்ளை இல்லையா? கிளாஸ் வச்சிருக்கேன். பிள்ளை இல்லைங்கிற குறவுதான் பெருங்குறவாக இருந்தது. ஏன் தெரியுமா? என்ன அந்த காலத்துல என்னமா ஏற்கனவே பிள்ளைகளுக்கு ரொம்ப தட்டுப்பாடு. ஆமா தட்டுப்பாடு. இப்போ ஒரே குடும்ப கட்டுப்பாடு. குழந்தை வேணும்னு சொல்லி ஆமா அந்த காலத்துல என்ன ஆஸ்பத்திரி கோயிலா போனாங்க. இப்ப வேண்டாம்னு நினைக்கும். ஒரே வேண்டாம் எப்பா இல்லப்பா என்னமா பிள்ளையால பெரும் தொல்லை. இப்போ நிக்க முடியாது பொறுக்க முடியாது. நீ ஒரு பேரனை வச்சுக்கிட்டு நீ என்ன வரத்து வர அதை தாங்க முடியல. அம்மா டார்ச்சர் தாங்க முடியலங்கல்ல. ஆமா நீ இல்லாம தூங்க மாட்டாங்கன்னு சொல்றல்ல. ஆமா அதே மாதிரி தான். ஆமா அப்படி இல்ல. பிள்ளை செல்வம் வரை செல்வம் மகளை செல்வம் அங்காத செல்வம் குழந்தை செல்வம் குறைவில்லாத செல்வம் அப்பே வட்டவில்லை இல்லாமல் ஆமோ அப்படி இருக்கும் பொழுது என்ன விதமாக செல்கிறார் தெரியுமா? ஐயா எங்க என்னுடைய வார்த்தையே பாபா நாம சேரோ நமக்கு இல்லை நம்மளுடைய பூமியிலே வாழலாமா? அது மட்டும் இல்ல நான் சிறு எறும்புக்கு கூட நான் துன்பம் செய்வது கிடையாது. அப்படி இருக்கையிலே ஆமா ஆண்டவன் பகவான் ஏன் நமக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுக்கலையா? ஆமா குழந்தை வரத்தை கொடுக்கலையா? ஆண்டவன் அருளாலே நமக்கு எல்லா செல்வமும் இருக்க நமக்கு பின்னால நம்மளுடைய பேரை சொல்வதற்கு ஆமா ஒரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. ஆடும் இல்ல பெண்ணும் இல்லையா? ஆமா ரெண்டு குழந்தையும் இல்லாம இருக்கம்மா. ஆமா ஏதாவது ஒண்ணு நாளும் வேணும்ல. ஏதாவது பிள்ளை பேர் சொல்ல வேணும்ல. பேர் சொல்லு. ஆமா இன்னார் மகன் இன்னாரு எல்லார் மகன் இன்னாருன்னு பேர சொல்ல பிள்ளை வேணும். ஆமா ஆமா என்ன சொல்லணும்ல. கவலைப்படாத ஆண்டவன் அருள் இருந்துதானா ஆட பிள்ளை கட்டாயம் கிடைக்கும். ஆமா ஈசனுடைய கிருமை இருந்துதானா ஆமாம்மா நமக்கு ஏந்தும் இல்லை. நமக்கு கடவுள் சீக்கிரமா கொடுப்பார். அதனால நீ கவலையே படாத. சொத்து கொடுத்த இறைவன் சொத்து கொடுத்த இறைவன் பொருளை கொடுத்த பகவான் நமக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வரத்தை கொடுப்பார். அதை விட்டுட்டு ஏன் பிள்ளைன்னு கவலைப்படாத. ஆம்பளை விட்டு வெளியில போயிட்டு உள்ள வர முடியல. ஏன்பா ஒரே கண்ணீரை பார்த்தோன்னே எனக்கும் கவலை வருது. மாறி பிள்ளை பெண்ணானவா அம்மா இல்ல விதமாக சொல்லிட தெரியுமா? ஐயா எங்க நவராஜம்மா
வரக்கூடிய நேரத்துல தான் கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும். நான் சொல்லிட்டேன். என்ன என்ன பண்ணணும் தெரியுமா? என்னம்மா? 2 பேரும் கோயிலாக போகணும், குழந்தை வரம் கேட்கணும். ஆமா, நம்ம 2 பேரும் தானம் தருமங்களத்தனை செய்வோம் என்று என்ன விதமாக வருகிறார்கள் தெரியுமா? என்னம்மா? என்னமாடவன் பிள்ளை பெல்லாமரோ எங்க வருவாரானா கோயிலுக்கு போவாரா வரங்க பாரா பாராங்க நடப்பாரா மகள வரங்க பாரோ கல்ல இறங்குறாரோ கையெடுத்து வணங்குவாரோ சரணகாரோ ஆதரவ மூலனாமோ ஆயிரத்து தானவாது தானவாது உடனே செய்வாரோ அன்னதானம் விரணதானம் ஆதானம் போதானம் என்று 1008 தான தர்மங்கள் எல்லாம் செய்து வருகிறார்கள். ஆமா, பாலர்கள் எல்லாம் படிப்பதற்கு பள்ளிக்கூடம். ஆமா, சாலவழி நடந்து போறவர்களுக்கு சத்திரம். ஆமா ஆமா. அது மட்டுமா? என்னம்மா? சுமை கொண்டு போறவருக்கு சுமை தாங்கி கல்லு நட்டி வைத்தார்கள். ஆமாமோ, அவங்களும் போவாத கோயில் இல்லை. கிடையாது கிடையாதுல்ல. வணங்காத தெய்வங்கள் கிடையாது கிடையாது கிடையாது. எல்லா பக்கமும் வணங்கிட்டே தான் வராங்க. எல்லா பக்கமும் கல்லு கண்ட இடங்கள் எல்லாம் வணங்குதா. ஆமா, விழுந்து வந்து கும்பிடுவாங்க. விழுந்து கும்பிடுதா. குழந்தை வரம் கேட்டு ஆமா ஒரே ஒரு பிள்ளைக்காக ஆமா மாணவனாரும் ஆடை பிள்ளை பெண்ணானவரோ என்னம்மா தர்மங்கள் செய்த பொழுது ஒரு ஆண்டவருடைய அறியாலே மாடி பிள்ளை பெண்ணானவள் என்ன விதமாக இருக்கிறது தெரியுமா? என்னை அன்று முதல் குடிமரானார், அன்று முதல் குடிமரானார், என்ன பண்ணுவா? என்ன செய்ய? கட்டமண்ண வச்சு சாப்பிடலாம். ஏம நான் மண்ணை போயிட்டீங்க, வாய்க்கு ருசியா இருக்குமா? நீ வேணுங்கதான் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அவ தும்ப. லாலா கடையில் உள்ள பலரத்தை பூரா நான் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் வாய்க்கு நல்லா இல்லையா? அடுப்பு சாம்பலும் கட்டமண் செவரு மண்ணெல்லாம் ஒரு காலத்துல மண்ணாகவும் சாம்பலாகவும் போகுது இந்த உடம்பு. அதனால தான் வயிற்றுல இருக்கும் பிள்ளைக்கு கல்லு மண்ணு எல்லாம் செமிச்சிருமா? செமிச்சிருங்களா? ஆமா ஆமா. அடுப்பு சாம்பல் ருசிக்குதுன்ப மாடி பிள்ளை பெண்ணானவா. ஆமாம்மா. அவ கட்டவளை பெற்று தின்னாலல்லவா. ஆமாம்மா. அப்படி இருக்கும் பொழுது என்ன மாணவன் என்ன சொல்லுவாரா? ஆடியம்மா மாடி ஆடியம்மா மாடி திங்கமா
முடியவில்லை. அவளுக்கு இருந்தாலும் இருக்க முடியவில்லை. இல்ல இல்ல அம்மா, வயிறு நிறைய வயிற்று பிள்ளைக்காரி. ஆமா வயிற்று பிள்ளைக்காரி. சாப்பிட முடியுமா? முடியாது முடியாதம்மா. நடக்க முடியுமா? முடியாது. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியுமா? கையை ஊனிட்டு தான் எந்திக்கணும். கையை ஊனிட்டு எந்திக்கணுமா? ஆமா. சும்மா இருக்க மனுஷரே கையை ஊனிட்டு தான் எந்திக்காங்க. இருக்க பேர் என்ன செய்ய? காலு போச்சு. அதனால இப்ப இருக்க ஆளுக்கு அப்படிதான் இருக்கு. என்னப்பா இதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆமா, நீயே இப்படியே உட்கார்ந்து இருக்க. என்ன செய்ய? பார்த்தா மாடி பிள்ளை வேணானவ. என்னம்மா? ஆஹா, ஓஹோ, இப்படி நமக்கு ஒரு கஷ்டமா? எந்த கஷ்டம்னு தெரிஞ்சா பிள்ளாருமே கேட்டிருக்க மாட்டேனே. அடச்சி, என்ன கஷ்டமா இருக்குமா? நல்லா அப்படி வலிக்கு. அவ 10 மாதம் 1 நாளும் மொத்தமெட்டு இருக்கும் பொழுது மாடி பிள்ளை பெண்ணானவளுக்கு நல்லதொரு கிழமையில அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பாருங்க. ஆமா, மாடு பால் கறக்கு. ஆமா, ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு இல்லையா? கொப்பில் கொடியெடுத்து குளிப்பாட்டி சேனைகள் மூட்டி பிள்ளையை கொண்டு வந்து கையில கொடுத்த. அவளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். வாடு கையெடுத்தா வருண லட்சம் முத்தமிட்டார். சேர்த்து கையெடுத்தா தேங்கமெல்லாம் முத்தமிட்டு தன் மகனுக்கு நாமல் பேர் கொடுக்கணும். பிள்ளைய பார்க்க பாரு, இவ்வளவு அழகா இருக்கா. செக்க சிவபேர்ல இருக்காம்மா. அழகான பிள்ளை. சூப்பரா இருக்கான் பாரு. நம்மளுடைய குலமா ரஜகர் குலம். ஆமா, அதனால தன் மகனுக்கு ரஜகமுத்து என்று பெயரை கொடுத்து என்று பேராமத்தை கொடுத்து இளவிடமாக வளர்த்து வருகிறார்கள். தெரியுமா? இன ஊட்டினால் வளர்த்து வளர்த்து நடந்தோடி விளையாடி கொண்டிருக்கிறார். ரஜகமுத்துக்கு 5 வயதிலே அறிவு பள்ளி படிக்க வைத்தார்கள் அல்லவா? 5 வயசுல பாடங்களை படிக்க வைத்து தன் மகனுக்கு 16 வயதுக்குள்ள அத்தனை பாடங்களையும் முடிக்கா. அது மட்டுமா, இன்னும் என்ன பண்ணுதா? சொந்த தொழில், குலத்தொழில், என்னது சலவை செய்யும் தொழிலையும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆமண்ணே, செக்களவு சொத்து இருந்தாலும் வெறுத்து ஒண்ணு காணாது, மலையளவு ஒண்ணு இருந்தாலும் வெறுத்து ஒண்ணு காணாதல்லவா? அதனால அப்பா மகனே ரஜகமுத்து, பாருடா, நம்மளுடைய தொழில் சொந்த தொழில், எவ்வளவுதான் படிச்சாலும் என்ன பண்ணணும்? குலத்தொழிலை நீ கத்துக் கொடுக்கணும். சலவை செய்யும் தொழிலையும் கத்துக் கொடுக்கிறான் மாணவனாரு தன் மகனுக்கு. அப்படி கத்துக் கொடுக்கக்கூடிய நேரத்துல அத்தனையும் கற்றுக்கொண்டு வருகிறார். தந்தான் பார்த்தால் அந்த மாடி பிள்ளை வேணானவா. பிள்ளைய பார்த்தேன்னா பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியுமா?
19 வயசுல 25 வயசுக்கு மதிக்கலாம். ஆமா, ஒரு பிள்ளை நல்ல அழகா ஊட்டி ஊட்டி வளர்த்து வச்சிருக்காங்க. நல்ல மீறி போய் தானே இருப்பான். பார்த்தால் அந்த வாடி பிள்ளை பெண்ணானவை தன் மகனுக்கு நாம கல்யாணம் முடிக்கணும். அதாவது ஒரு வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த பெண்கள் தான் போய் ஆண்கள் இடத்துல சொல்லணுமா குவிவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க உங்க மகன் போற போக்கு சரியில்லை சரியில்லை, அவன் போற போக்கு சரியில்லை, சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்க. காலு கட்ட போடவா? கால்ல கட்ட போட்டு வீட்டுல கட்டி போடவா? பிறகு கல்யாணம் கல்யாணம் கல்யாணத்தை முடிச்சு வச்சோம்னா அவ சொல்லுத 4 கேள்வியில அறமில்லாம வீட்டுக்குள்ள வரமா 9 மணி ஆயிட்டுனா கால் கட்டு. அது ஒரு 2 வருஷம் கழிச்சுன்னா ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்க போற இல்லன்னா நானும் வரமுன்னு காலை புடிச்சுக்கிட்டு நிற்கும். ஒழுங்கி வச்சுக்கிடுமா? அதுக்குதான் கால் கட்டு. தன் மகனுக்கு கண்ணுள்ள போது கல்யாணம் முடிக்க வேணும் என்று இளவிதமாக சொல்கிறாள் தெரியுமா? இளமாடி பிள்ளை பெண்ணா பிள்ளை பெண்ணா எல்லாம் செய்யும் நம்ம மகனுக்கு நாம கல்யாணம் முடிக்க வேண்டும். நம்ம மனம் குளிர பார்க்க வேணும் அல்லவா? ஆமாம்மா, மாங்கல்ய முடிச்சு மனம் குளிர பார்க்க வேண்டும். கல்யாண வயசு வந்துடுது. ஆமா ஆமா, அவனுக்கு நம்ம ஒரு பிள்ளை சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சா தானே காலாகாலத்துல நம்ம போமோட்டி ஒரு பேரம் பேட்டியை பார்க்கலாம். ஆமா, அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஆட்ட மேல சமாளித்தான், ஆட்ட மேல சமாளித்து வெள்ளாரானவர் எல்லாம் சொல்லுவாரம்மா மாறி சொல்ல முடிக்கணும் நம்மளா பார்த்து வச்சா அதுக்கு பேரு கல்யாணம். அவனா கூட்டு வந்தா கல்யாணம். தன் மகனுக்கு நாம கல்யாணம் முடிச்சு வைக்க வேணும் என்று சொல்லி பார்த்தாரு. அதை மாடி பெண்ணும் ஆட வேணாரு. ஏ அம்மா மாடி பெண்ணு பொண்ணு அங்கெல்லாம் தேட வேண்டாம். நான் சொல்லுவேன் கேளு. என் கூட பிறகு தங்கச்சி மாமா இருக்கா பாத்தியா? அது ஆளு நல்லா தான் இருப்பா. அவளை கட்டி வைப்பமானு கேட்கிறேன். முறப்பொண்ணு இருக்கையில அடுத்த வீட்டுல போய் பொண்ணுமாக்க கூடாதுல்ல. அப்பதான் சொன்னா என்னங்க உங்க தங்கச்சி மாமா ஒரு காலமும் நம்ம வீட்டுக்கு ஆவாது. அவ கொஞ்சம் வாயாடி கொட்டு.
வேண்டாம் அவ வாயாடி நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். நானும் பைத்தியாரி என்னத்தையாவது குடுக்கறத குடிச்சிட்டு நான் பாட்டுல உட்கார்ந்துக்கிடுவேன். அதனால எங்க அண்ணம்மாவா இருக்கா பாத்தீங்களா, எங்க அண்ணம்மாவா வேண்டாம்மா. எங்க அண்ணன் சம்மதிக்காரோ இல்லையோ, இன்னொன்னு சொல்லுனேன், தாயில்லாத பிள்ளை வேற எங்க அண்ணம்மாவா. அவளை கொண்டு போய் நம்ம வீட்டுல கட்டி கொண்டு வச்சோம்னா வீட்டுனோட வறுமை தெரியும், நஷ்டங்கள் தெரியும். அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோயே, நான் என்னத்தையாவது அவளை பேசணும்னா நம்ம அப்பா கூட பிறந்த கப்பல் அரசி என்னத்தையாவது சொல்லிட்டு போறான்னு விட்டுருவா. அதனால எங்க அண்ணன் மக மாறி பிள்ளை பிள்ளானவை, எங்க அண்ணன் மக மகிழம்போவே போய் பெண் கேட்க வேணும் என்று வாங்க நம்ம 2 பேரும் போவோம். 2 பேரும் எல்லா விதமாக வருகிறார்கள் தெரியுமா. என்னை ஆட்டம் என்று சம்மதித்து ஆட்டம் என்று மறுத்து ஆடி பிள்ளை பெண்ணாவாரோ ஆடம் என்னாரோ பெண்ணாவாரோ தானே வந்து கண்ணு தெரியுதா? அண்ணன் விட உனக்கு தெரியுதா? ஆமா. நாளைக்கு பிறகு இது வரைக்கும் நீ கூப்பிட்டியா? நீ மத்ததான் வந்திருக்காரா? ஏன் நீ முதல்ல முழங்கை நின்ன முன்கை நின்னாத்தான முழங்கை நீளும். ஆமா. மாமா அடிப்பண்ணு வா வா. இப்பதான் அந்த வீட்டுக்கு வழி தெரியுதா? என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்க நல்லா உன் புருஷன் வரலையோ? அவர் வந்திருக்காரு. எங்க நிக்காரு? அந்த வாசல்ல நிக்காரு. உள்ள கூப்பிடுமா? நீ போய் கூப்பிட வர. அவர் யாரு பேச மாட்டாரு. நீ போய் வான்னு கூப்பிட்டாக்கா அவர் உள்ள வரும்னு வாசல்ல நிக்கிறார். நாங்க 2 பேரும் ஒரு நாள் சண்டை போட்டு உருண்டுட்டோம். அதனால அவர் யாரு பேச மாட்டாரு. வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும். சரி அப்படி நான் போய் கூப்பிடுறேம்மா. ஆமா. அவர் மோரை பார்த்து கூப்பிடாட்டலாம் பரவாயில்ல. சிவரை பார்த்து வாங்கன்னு கூப்பிடுறேன். பச்சா வாங்கன்னு கூப்பிட்டாரு இல்லையா? ஆமா. மாடவனார் அரமனை வீட்டுக்குள்ள வந்த மர. ஆமோ. ஏ அம்மா மாடி பெண்ணு என்னம்மா வந்த ஒரு விவரத்தை சொல்லி என்று சொன்னார் அல்லவா? ஆமா. அண்ணா ஒண்ணுமில்ல. என் மருமகாருக்காலே மதியம் போவி. ஆமா. அவளே என் மகனுக்கு நான் பெண் கேட்டு வந்திருக்கேன். பெண் கேட்க வந்திருக்கியா? ஆமா. ஏம்மா என்னன்னு என்ன என் கையில ஒண்ணும் இல்லையம்மா. கையில ஒண்ணும் இல்லைன்னா இருந்துட்டு போகுது. இருந்தாலும் நான் இப்ப உங்க கையில பணம் எதுவுமே கிடையாது. உன் பணம் வேண்டாம், நகை வேண்டாம், நட்டு வேண்டாம், எனக்கு எதுவே வேண்டாம், பொண்ணை மத்தரம் கொடு. பொண்ணை மதம் கொடுவா? ஆமா. நான் நாளைக்கு பொண்ணை கட்டிட்டு போயிட்டு விரும்பி இல்லைன்னு என்ன கேட்கவா? அப்பெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நான் உன்ட்ட முன்னபடி சொல்லணும்லாமா? இருக்கிறத போட்டு அனுப்பு. இருக்கிறத போட்டு அனுப்பவா? என்கிட்ட இருக்க 4 அண்ணன் தான் இருக்கு. அப்படின்னு சொல்லல. தானே தானே தன்னோ தானே தன்னோ ஏய் தானே தன்னோ தானே தன்னோ செல்ல பிள்ளைல அவர் நிச்சயமோடு காட்டவரா நச்சு போட்டு கருப்பசாமி அவர் ரொம்ப நல்ல தலைமுறையா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244